Okay, hello guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சோ நம்மளோட கேமரா அதாவது DSLR வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது எப்படி வந்து யூஸ் பண்றது இந்த பேசிக் டிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன் நல்லா வந்து ரீச் ஆயிடுது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னொரு வீடியோ மேக் பண்ணுங்க தெளிவா சொல்லுங்க அப்படி சொன்னாங்க சோ அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்களுக்காக மட்டும் இல்லாம நிறைய இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்புறம் வந்து இந்த ஃபோக்கஸிங் அதெல்லாம் சொல்லி தர போறேன் இதுல அதுக்கு அப்புறம் மேனுவல் செட்டிங் வந்து இதுல சொல்லி தர போறல மேனுவல் செட்டிங்கோட பேசிக் மேனுவல் செட்டிங் யூஸ் பண்ணா என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு சோ அத பத்தி சொல்ல போறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இதான் நம்மளோட கேமரா சோ இது என்ன கேமரா அப்படினு பாத்தீங்கன்னா Canon eos 750d சோ இந்த கேமரா தான் இது வந்து எந்த லென்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இது கூடயே வந்து கிட் லென்ஸ் தான் சோ 18 to 55 mm லென்ஸ் ஓகே இப்போ இந்த கேமராவோட நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணனும் அப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் லைட்டா வந்து சொல்லிறேன் ஃபர்ஸ்டே ஆல்ரெடி வீடியோல சொல்லிட்டேன் இருந்தாலும் லைட்டா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி ஆன் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இந்த சைடுல இருக்கல அந்த ரெண்டு இது சோ ஆஃப் ஆன் அதுக்கு அப்புறம் வீடியோ மோட் சோ இது வந்து வீடியோ படம் போட்டுருக்கலாம் அந்த கேமரா படம் சோ அது வந்து வீடியோ மோட் சோ இப்போ வந்து ஆன் பண்ணுவோம் ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க சோ ஆன் ஆகிரும் சோ நான் இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து மேனுவல் மோட் வந்து நல்லா வந்து பழகிட்டு இருக்கேன் சோ இப்போ வந்து ஓரளவு பழகிட்டேன் மேனுவல் மோட் பழகிட்டு இருக்கேன் சோ அதனால தான் மேனுவல் மோட்ல இருக்கு இப்போ வந்து நீங்க எப்பவுமே பழகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ மோட்ல பழகுங்க சோ இந்த லைன் இருக்குல ஒரு ஒயிட் கலர் லைன் சோ அந்த லைன் தான் நம்ம இப்போ வந்து கரெக்ட்டா இருக்கு இப்போ எம்ல இருக்கு எம்னா மேனுவல்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து ஆட்டோ மோட்ல வைப்போம் ஆட்டோ மோட் எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த A+ இருக்குல ஒரு green கலர்ல A+ இருக்குல சோ அத அப்படியே வந்து அந்த கோடுக்கு நேரா வைங்க சோ இப்போ வந்து ஆட்டோ மோட்ல மாறிட்டு சோ இந்த டிஸ்ப்ளேல காமிச்சிரும் இது வந்து டச் ஸ்கிரீன் நம்ம எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம் சோ இதிலே மாத்திக்கலாம் இப்போ வந்து ஆட்டோ மோட்ல வந்துட்டு சோ இப்போ லென்ஸ் கேப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் லென்ஸ் கேப் வந்து ஓபன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து இந்த ஸ்கிரீன்ல இப்போ வந்து நம்ம எப்படி வியூ தெரியும் அப்படி பாத்தீங்கன்னா இது இருக்குல சோ இந்த இடத்துல பார்த்தா தான் நமக்கு வந்து வியூ தெரியும் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல தெரியும்னா என்ன பண்ணனும் அப்படி பாத்தீங்கன்னா இதுல ஒரு பட்டன் இருக்கும் சோ அது இருக்குல அந்த பட்டனை இப்படி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து ஸ்கிரீனுக்கு மாறுறோம் சோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ நான் என்னோட வீட்ல இருக்கேன் என்னோட ரூம்ல நான் என்னோட டேபிள் அப்புறம் வந்து இது வந்து ஒரு சென்ட் அதாவது பாடி ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அத வந்து நான் இப்போ வந்து ஆப்ஜெக்ட்டா வச்சிருக்கேன் சோ இத வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபோக்கஸிங் பாயிண்ட் எப்படி பண்றது இத வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது மெயினா அத பத்தி சொல்லி தர போறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பழகும்போது ஆட்டோ ஃபோக்கஸ்னு ஒரு மோட் இருக்கும் பாத்துடுங்க சோ இதுல வந்து இந்த லென்ஸ்ல வந்து AF MF அப்படினு இருக்கும் AF னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் MF னா மேனுவல் ஃபோக்கஸ் நான் இப்போ வந்து மேனுவல் ஃபோக்கஸ்ல போட்டுருக்கேன் நீங்க எப்பவுமே இந்த ஆட்டோ ஃபோக்கஸ்ல போட்டுருக்கேன் ஆட்டோ ஃபோக்கஸ்ல போட்டு எடுக்கிறது தான் நல்லது அப்பதான் கிளியரா வரும் அப்புறம் வந்து ஸ்டெபிலைசர் ஆன் ஆஃப் ன்ற ஒரு பட்டன் இருக்கும் அத வந்து நீங்க எப்பவுமே வந்து ஆன்லயே வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஆஃப்ல இருக்கு ஆன்லயே வச்சுக்கோங்க ஓகேவா அப்பதான் நமக்கு வந்து லாக் ஆகாம அதாவது போட்டோ வந்து நம்ம வந்து கேமரா வந்து நம்ம கையை விட்டு கொஞ்சம் ஒரு சின்ன நடுக்கம் மாதிரி ஏதாவது ஏற்பட்டாலும் நம்ம வந்து ஷட்டர் பண்ணும்போது அதாவது போட்டோ எடுக்கும்போது வந்து நமக்கு வந்து கிளியரா கிடைக்கும் அதுக்காக தான் ஸ்டெபிலைசர் ஓகே இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் ஒரு செட் ஃபிட் பாடி ஸ்ப்ரே அப்புறம் வந்து பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அடிடாஸ் சென்ட் வச்சிருக்கேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கேமராவை எதுல மவுண்ட் பண்ணிருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா என்னோட ட்ரைபாட் இந்த ட்ரைபாடோட ரிவ்யூ போட்டுருக்கேன் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நல்ல ட்ரைபாட் ஒரு குட்டான ஒரு ஒர்த்தான ட்ரைபாட்னு சொல்லலாம் சோ இந்த ட்ரைபாடோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்க வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கு நம்ம இப்போ வந்து ஸ்கிரீனுக்கு மாத்திரலாம் சோ இதோட அந்த வியூ வந்து ஸ்கிரீனுக்கு மாத்திரலாம் ஓகே ஸ்கிரீனுக்கு மாத்தியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நான் வீடியோ மோட்ல போடுறேன் அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல காமிக்க முடியும் சோ இப்போ பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் சோ வீடியோ மோட்ல போட்டுருக்கேன் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த பட்டன் ஓகேவா இதே பட்டனை மறுபடியும் அமுக்குனீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் சோ இப்போ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றேன் அப்படினு வைங்களா சோ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்ஃபோக்கஸ்ல இருக்கு அதாவது பிளர்ரா இருக்கு இந்த கேமரால தெரியாது நான் வந்து வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோல தெரியும் சோ செட் ஃபிட் ஸ்ப்ரே வந்து பிளர்ரா இருக்கு ஜஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த இதுல ஒரு ஷட்டர் பட்டன் இருக்கும் இந்த ஷட்டர் பட்டன் தான் மெயின் சோ இத வச்சு தான் போட்டோ எடுக்கணும் இத அமுக்கி சோ இத வந்து நீங்க வந்து லைட்டா வந்து பிரஸ் பண்ணுங்க சோ லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து ஃபோக்கஸ் ஆயிரும் இப்போ பாத்தீங்கன்னா செட் ஃபிட் அந்த ஸ்ப்ரே வந்து செம்மையா வந்து ஃபோக்கஸ் ஆயிட்டு கிளியரா இருக்கு சோ இப்போ அப்படியே வந்து நீங்க வந்து இந்த அதோட அடிடாஸ் இருக்குல அடிடாஸ் செண்டை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படினா நான் எதை அமுக்கணும்னா சோ என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குல
ஸோ அந்த ஆட்டோ ஃபோக்கஸை மேனுவல் ஃபோக்கஸ்க்கு மாற்றிடுங்க. இப்போ மாற்றிட்டு நீங்களாட்டு தான் நீங்கள் வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃப்ரண்டில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குன்னா எப்போவுமே கேமரா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் உள்ள ஆப்ஜெக்டை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். எது வந்து பெருசாக இருக்குது, எது வந்து மெயினானது அதை தான் பார்த்து அதை சென்டரில் உள்ளதாக ஃபோக்கஸ் பண்ணோம். இதுதான் ஃப்ரண்டில் இருக்குது. ஸோ இதுதான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்மளாட்டு தான் மேனுவல் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி வந்து அசையும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதோட ஃபோக்கஸ் ரிங்கு. இந்த ஃபோக்கஸ் ரிங்கை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபோக்கஸிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து ரைட் சைடில் திருப்பினி, இது ரைட் சைடில் லெஃப்ட் சைடு திருப்பி பாருங்க. லெஃப்ட் சைடு திருப்பினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிடாஸ் சென்ட் வந்து அப்படி வந்து ஃபோக்கஸ் ஆகும். இந்த செட்வெட் வந்து பிளர் ஆகிரும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும். ஸோ நான் வீடியோ காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, தெரிஞ்சுட்டா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அப்படியே நான் வந்து ஆப்போசிட்டாக திருப்புறேன். ஆப்போசிட்டாக திருக்கும்போது ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிடாஸ் வந்து அப்படியே வந்து பிளர் ஆகிரும். செட்வெட் வந்து அப்படியே வந்து ஃபோக்கஸ் ஆகிரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் வந்து இப்படி தான் பண்ணணும். மேனுவல் ஃபோக்கஸ் இப்படி தான் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணி தான் நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து எடுக்கிறாங்க. நிறையா ஃப்ளவர்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் இப்படி இருக்குன்னா ஆப்ஜெக்டில் பேக்ரவுண்டை வந்து நல்லா வந்து பிளராக எடுப்பாங்க. அதே இது பேக்ரவுண்டை நம்ம வந்து கிளியராக எடுக்கணும்னா இந்த மேனுவல் ஃபோக்கஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ள ஃப்ளவரை வந்து நம்ம வந்து பிளர் பண்ணிட்டு பேக்ரவுண்டை வந்து கிளியராக காட்டுவாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான், அவ்வளோதான். இது வந்து பேசிக்காக வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ மோடு போடும்போது மெயினாக நீங்கள் வந்து கவனிக்க விஷயம் என்னென்னா, இப்போ வந்து என்ன பண்ணோன்னா இதுக்கு வந்து ஃப்ளாஷ் உண்டு. அதாவது இந்த இது உண்டு, ஃப்ளாஷ் உண்டு. நம்ம மொபைலெல்லாம் ஃப்ளாஷ் லைட் இருக்கா, ஸோ அந்த மாதிரி இது ஃப்ளாஷ் லைட் உண்டு. இது வந்து ஃப்ளாஷ் லைட் அமுக்குனா வந்து ஆன் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, ஆன் ஆகிட்டா. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் அடிக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து நம்ம சில நேரம் நம்ம வந்து வெளியே வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிற போது, நம்ம வந்து வெளியே ஏதாவது நம்ம ஒரு பர்சனை ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் வந்து திடீர்னு வந்து ஆன் ஆகிரும். ஸோ ஆன் ஆகி நம்ம ஃபோட்டோவை கெடுத்து விட்றோம். ஸோ நல்லா இருக்காது. ஃப்ளாஷ் லைட் அடிச்சுன்னா மார்னிங் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிச்சுனா நல்லா இருக்காது. அது நைட் டைம் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். A+ன்னு போட்டுக்கலாம் ஆட்டோ மோட். அதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஷார்க் மாதிரி அந்த ஃப்ளாஷ் மாதிரி ஒரு படம் போட்டு அது வந்து பெருக்கல் படம் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஃப்ளாஷ் மோடு வந்து எக்காரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ஆகாது. இருட்டாக இருந்தாலும் ஓப்பன் ஆகாது. ஸோ அது ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோ மோடில் போடணும். A+, எல்லாமே உங்களுக்கு வந்து இது இருக்கும், டச்சில் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறது தான் A+. அதை வந்து ஆன் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்து நிறைய இது இருக்குது. C ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வீடியோகிராஃபிக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து போர்ட்ரைட். ஸோ இந்த ஒரு கேர்ள் படம் போட்டிருக்கா, ஒரு பெர்சனோட படம் போட்டிருக்கு. ஸோ இது வந்து போர்ட்ரைட் மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த போர்ட்ரைட் மோடு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேக்ரவுண்டை வந்து நல்லா பிளர் பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ட்ரைட் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பொருள் இல்லை, இந்த பொருளுக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளர் ஆகாது. யாருக்கு இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது யாராவது ஒருத்தர் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நல்லா கேண்டிட் ஃபோட்டோவாக எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை வந்து நல்லா வந்து பிளர் பண்ணிடும். செம்மையாக இருக்கும். அதோட ஃபோட்டோவே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த போர்ட்ரைட் மோடு. ஸோ இந்த போர்ட்ரைட் மோடு அதுக்கு தான் யூஸ் ஆகும் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மோடு உண்டு. ஸோ இந்த மோடை பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நேச்சரான ஒரு இடத்த வந்து